குறிப்பாக இந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் குழந்தைகளை அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக ஃபோன் கொடுக்கறது, சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறக்காக ஃபோன் கொடுக்கறது, குழந்தைகளுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சே வந்து கொடுக்குற ஒரு விஷயந்தான். கண்ணாடியை தாண்டி அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரும்? மாறுகன் ஏற்படுற சான்ஸும் இருக்குது. கம்ப்யூட்டர் கிளாஸு, யூவி கிளாஸு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், தேவையில்லைன்னு. இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கண் பார்வை அஃபெக்ட் ஆகாது. கண் பார்வை அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். குழந்தைகளுக்கு மை போடுறது அது கண்ணை பாதிக்குமா பாதிக்காது? அவாய்ட் பண்ணுறது நல்லது. காஜல், ஸ்காரா கண்ணில் போட்டு தீட்டிடுவோம், அதெல்லாம் வந்து கண் பாதிப்பு ஆகுமா? சென்சிட்டிவ் கண்ணுன்னா வந்து எதுவும் போடக்கூடாது. கலர் லென்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஐடி ஊழியர்கள் இந்த பிரச்சனைக்கு தான் மோஸ்ட்லி என்கிட்ட வராங்க. கண்ணை தவிர மெயினாக வந்து அவங்க உட்கார போஸ்டர் இருக்கு இல்லையா, கரெக்டாக போஸ்டர் இருக்கணும். முதுகு நிமிர்ந்து இருக்கணும், கழுத்து இப்படி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளே பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டோம் தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக நம்மளோட கண்கள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க தான் டாக்டர் கல்பனா. ஹாய் மேம். வணக்கம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் ஃபோன் வந்து குழந்தைகளை அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக ஃபோன் கொடுக்கறது, சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறக்காக ஃபோன் கொடுக்கறது. இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கண் வந்து பாதிக்கப்படும், குழந்தைகளுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு தெரிஞ்சே வந்து கொடுக்குற ஒரு விஷயந்தான். கண்ணாடியை தாண்டி அவங்களுக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரும்? இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது வந்து கோவிடுக்கு அப்புறம். கோவிட் அப்போ நம்ம ரெகுலர் ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து பிடிச்சது நமக்கு. ஸோ ஆன்லைன்னா இப்போ மோஸ்ட்லி ஃபோன் தான். எல்லார்கிட்டேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால ஃபோன்லேயே எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த 1 இயராக 1 to 2 years லிட்ரலி கற்றுக்கிட்டு அது ஃபோன் யூஸ் வந்து அப்படியே ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ கோவிட் முடிஞ்சு எல்லாமே ரொட்டீனுக்கு ஆரம்பிச்சிட்டாலும் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புகிற நோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைலில் வாட்ஸ்அப், பிடிஎஃப் இப்படி தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஃபோன் யூஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மேஜராக 2 இது வரலாம். ஒன்று வந்து ட்ரை ஐஸ், உலர்கண்கள். 2வது வந்து கண் பார்வை குறைபாடு, அதாவது கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன். அது 2 மெயினாக வரலாம். அது தவிர ரொம்ப நம்ம கிட்ட பார்வையே இந்த தூரத்துலையே வச்சு நம்ம கண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். நம்ம எப்போவுமே தூரமாக பார்க்கும்போது கண்ணோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அவ்வளவு வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. கிட்ட பார்க்கும்போது அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். கிட்ட பார்க்கும்போது கண்ணோட மசில்ஸ், தசைகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வரணும். அப்புறம் வந்து லென்ஸ் வந்து ஷேப் மாறும். அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக கண்ணுக்கு ரெஸ்ட்டே கொடுக்காம இப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது கண் வந்து மாறுகண் ஏற்படும். மாறுகண் ஏற்படுற சான்ஸும் இருக்குது. மாறுகண்ணா கண்ணு 2 கண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஒரு கண்ணு நேராக இருக்கும், ஒரு கண்ணு வந்து ஏதோ உள்ளே இருக்கும், இல்லை வெளியில் இருக்கும். அந்த மாதிரி கூட வர சான்ஸ் இருக்குது. மாறுகண்ணுங்கிறது பிறப்பால் வர்றது கிடையாது. மாறுகண்ணுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து பிறப்பால் வர்றது வந்து இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணி வர்றது கிடையாது. இன்னொன்று வந்து கண் பார்வை குறைபாடு. இந்த கிளாஸ் பவரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, மைனஸ் பவர், ப்ளஸ் பவர், சிலிண்ட்ரிக்கல் பவர். அது வந்து கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது வந்து மாறுகண் ஏற்படும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு ஒரு 1 to 2 yearsக்குள்ளே மாறுகண் ஏற்பட்டிருக்கு, கண் உள்ளே வந்து வெள்ளை படலமாக இருக்குது அப்படிங்கும்போது கண் உள்ளே வந்து புற்றுநோய் கூட இருக்கலாம். அதனால கூட உங்களுக்கு மாறுகண் ஏற்படலாம். அதனால் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு. ஸோ மாறுகண் வந்து இப்போது நிறைய பேர் கிராமத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா மாறுகண் வந்து அதிர்ஷ்டம், அது வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் மாறுகண் எந்த வயசில் வந்தாலும் கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணுக்கு மருந்து விட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எதனால் வந்தது, பிறவிலேயே இருக்கா, அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தால் கூட வரும், அந்த ஃபேமிலியினால் வந்ததா, இல்லைன்னா கண் குறைபாடு, பார்வை குறைபாடு, கண்ணாடி அணிய வேண்டி வரும், அதனால் வந்துதான், இல்லைன்னா சின்ன குழந்தைன்னா கண்ணை மருந்து விட்டு செக் பண்ணி உள்ளே ஏதாவது கண் புற்றுநோய் கட்டி உள்ளதா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணணும். இப்போ கொரோனா அப்படின்னு சொன்னீங்க, நம்ம வாழ்க்கையே வந்து கொரோனா வந்து 2ஆக பிரிச்சிருச்சு. கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின் அப்படின்னு.
கொரோனாக்கு முன் அப்படின்னு கண் குறைபாடு உள்ளவங்க வந்து கம்மி, கொரோனாக்கு பின் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து டேட்டா சொல்லுது. 100% இது கரெக்ட் நீங்கள் சொன்னது. ஸோ கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இப்போது கொரோனா பீரியட்லேயே வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ், டிஜிட்டல் கிளாஸஸ், ஸ்க்ரீன் டைம் எல்லாமே அதிகமாகிடுச்சு. அதாவது கண்ணாடி போட வேண்டிய சுச்சுவேஷன். கண்ணாடி போடுறது வந்து மைனஸ் பவர் ப்ளஸ் பவர் அப்படி இருக்குது. மைனஸ் பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போல்லாம். முதல்லலாம் நாங்கள் உலர்கண்கள் செக் பண்ணும்போது மெஷின் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு பேப்பர் இருக்கும், அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேப்பர். அதை வந்து கண்ணை இப்படி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து எவ்வளோ வெட்டிங் ஆகுதுன்னு பார்ப்போம். அது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் வைக்க போனாலாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கோவிட் டைமில் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால அதை செக் பண்ணவும் முடியல. உலர்கண்கள் பேஷண்ட்ஸோட, அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வருவாங்க. கண்ணு ரொம்ப சிமிட்றான், கண்ணு எரியுதுன்னு சொல்கிறான் அப்படின்னு. அது செக் பண்ணுறதுக்கும் முடியாது. அதனால அதுக்காக ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டே நம்ம வாங்கி அது வந்து கண்களை வந்து தொடாமையே அதை டயக்னோஸ் பண்ணிடும், உலர்கண்கள் இருக்கா, ட்ரைனஸ் இருக்கான்ட்டு. அந்த மாதிரி மெஷின் வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சதுல நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 90% குழந்தைகளுக்கு வந்து உலர்கண்கள் இருந்தது. ஒரு 2500 குழந்தைகள் இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்க்குறோன்னா அதில் 2100 வரைக்கும் உங்களுக்கு உலர்கண்கள் இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் வரும். சில பேருக்கு வந்து கண் வந்து ரொம்ப சிமிட்டேட்டே இருக்கான், சும்மா பண்ணுறானா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அப்படி வராங்க. சில பேர் வந்து பார்வை குறைபாடு, ஏன்னா கண் வந்து கண்ணில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற நீர்னால தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக ஃபோக்கஸ் ஆகும். ஒரு இமேஜ் பார்க்குறோன்னா அது கிறிஸ்பு ஃபோக்கஸ்க்கு வந்து அது அப்படியே அந்த படலம் தேவை. அது ட்ரை ஆகும்போது அப்பப்போ ஃபோக்கஸ் ஆகும், அதுக்கப்புறம் பிளர் ஆகும். அப்புறம் 2-3 தடவை கண்ணை இப்படி மூடி திறந்ததுன்னா கிளியர் ஆகும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அரௌண்ட் 95%க்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்னால. இப்போ ஸ்க்ரீனுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்போ சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து எவ்வளோ பார்க்கலாம்? இது வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், குழந்தைகளுக்கான இந்த இந்திய மருத்துவ சங்கம், அது ஒன்று தனியாகவே இருக்குது. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து காமிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு எக்ஸப்ஷன், இது வீடியோ கால், வீடியோ ஸ்க்ரீன் பார்க்குறத தவிர வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 1 hour per day. 1 hour per day தான் ரெக்கமெண்டட். 5லேருந்து 10 வயசு வரைக்கும் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இதில் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் கோவிட் தான். டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ்னால் வெறும் ஃபோன் கிடையாது, டிவி, ஃபோன், டேப், டெஸ்க்டாப், லேப்டாப், ஐபேட், என்னென்ன கேஜெட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்து தான் ஸ்க்ரீன்ஸ் சொல்கிறது, டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ். ஸோ இந்த மாதிரி. அண்ட் 10 வயசுக்கு மேலே வந்து அந்த குழந்தையோட எக்ஸசைஸு, அப்புறம் டயட்டு, அதுக்கப்புறம் ஹெல்த்து, இதெல்லாம் எதையும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரிக்டாக இது பண்ண முடியாது, பிகாஸ் சில ஸ்கூலில் சிலதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ நேரம் தான் சொல்ல முடியாது. ஸோ 10 வயசுக்கு மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து மோஸ்ட்லி நம்ம ஐடி உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற போது அவங்க 8 to 9 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் மட்டுமே உலகம் அப்படின்னு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வெரி குட். இது நான் சொல்கிறது வந்து 0 to 18 years வரைக்கும் வந்து அந்த குழந்தையோட கண் வந்து வளர்ந்து முழுமையடையுது. 18 வயசுக்கு மேலே வந்து புதுசாக கண் பவர் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரேர். 18 வயசு வரைக்கும் வந்து நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஐடி, சாஃப்ட்வேர், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது லிட்டரலி 10 hours 12 hours கூட உட்காடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் வந்து அந்த ஐ ஸ்ட்ரெயின் அண்ட் டிஜிட்டல் ஸ்க்ரீனில் உண்டாகிற பாதிப்பை நம்ம குறைக்கலாம். அது என்னன்னா, ஒரு எவ்ரி 20 minutes வந்து 20 seconds பிரேக் எடுக்கணும். நம்ம தூரமாக ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ நம்ம கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், விண்டோக்கு வெளியில் ஏதாவது தூரமாக பில்டிங், மரம் தெரியுது, அதை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒர்க் பண்ணலாம். நம்பர் 1. நம்பர் 2, தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த ஒர்க் பிஸியில் வந்து தண்ணி குடிக்கிறது இல்லை நிறைய பேர், அதனாலேயே ட்ரை ஐஸ் அதிகமாகுது. 2லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் டெய்லி பர் டே குடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு 3rd வந்து அந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ஒன்றா கண்ணு லெவலில் இருக்கணும், அதில் அதை விட கொஞ்சம் கீழே இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா மேலே இப்படி பார்க்கும்போது நம்ம வந்து அந்த இது எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது, அந்த கண் நீர் வந்து வறண்ட இதாகிடும், இவாப்ரேட் ஆகிடும் சீக்கிரம்.
இவாப்ரேட் ஆகிடும். ஸோ கண்ணிலேருந்து இல்லை கண்ணு கொஞ்சம் கீழே இருந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ்ட் ஏரியா கம்மியாக இருக்குது, அதனால சீக்கிரமாக இவாப்ரேட் ஆகாது. அது ஒன்று அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கிளாஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏசி ஆர் ஃபேன் வந்து டைரெக்டாக நமக்கு ஃபேஸ்க்கு அடிக்கக்கூடாது. அப்போ அதில் இருக்கிற தண்ணியும் வற்றி போயிடும், வறண்டு போயிடும். ஸோ அவே ஃப்ரம் ஃபேஸ், கொஞ்சம் கீழே மேலேயா அந்த ப்ளோயர் வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் ஃபேஸ் வைக்கணும். ஒர்க் பண்ணும்போது ட்ரைவ் பண்ணும்போது கூட ஏசியை டைரெக்டாக ஃபேஸ்க்கு வைக்கக்கூடாது, இந்த ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு மெயினாக. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த கீரையெல்லாம் நல்ல ஆகாரமாக, சத்துள்ள ஆகாரமாக, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட்டா அது வந்து அந்த ட்ரைனஸ், இந்த கண்ணீர் சுரக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே மேம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நைட்டு உக்காந்துட்டு ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க, சில்ட்ரன் கூட நிறைய நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸே இதுதான். தூங்க போட்டுருவோம் மேடம், ஆனால் போர்வை போத்திட்டு உள்ளே வந்து ஃபோன் வச்சுட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் கொண்டு வந்துடணும். நீங்கள் 10 to 10:30 இஸ் லாஸ்ட். இது அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தூங்க போகணும். தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வந்து ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்க்ரீன்லேருந்து வர்ற ரேடியேஷன் வந்து அந்த ஸ்லீப் ஹார்மோன்னு ஒன்று இருக்குது, மெலட்டோனின். அந்த செக்ரீஷன் வந்து கம்மி பண்ணிடுது. அது செக்ரீஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து நல்லாவே இருக்காது. ரேடியேஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸு, யூவி கிளாஸு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. அதை பற்றி அது வந்து நீங்கள் அப்படி எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த ஒர்க்கிங் எல்லா கண்ணும் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகுது. சில பேருக்கு வந்து 2-3 hours யூஸ் பண்ணாலே வந்து கண் ஸ்ட்ரெயின் ஆகுது, வலிக்குது, தலைவலி வருது, கண் வலி வருது அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் மேபி அது யூஸ் ஆகும். பட் அதுக்கு வெறும் பிளெயின் யூவி கிளாஸ் வாங்காமல் கண் டாக்டர்கிட்ட போய் மருந்து விட்டு செக் பண்ணணும். முதல்ல பவர் இருக்கா இல்லையா, தூர பார்வை, கிட்ட பார்வை, அந்த கம்ப்யூட்டருக்கு ஏற்றவாறு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இருந்தால் அந்த பவர் கிளாஸ் கூட நம்ம இந்த ஆன்டி ரேடியேஷன், இந்த ப்ளூ பிளாக்கிங் ரேஸ் அதெல்லாம் போடலாம். எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ 100% எல்லாருமே இது போடணுமாங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ செக்கப் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா பண்ணணும்? கண்டிப்பாக ஐ செக்கப் மாதத்துக்குன்னு தேவையில்லை. நார்மலாக இருக்க வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறவங்களை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போகிறோம். செக் பண்ணும்போது நீங்கள் வந்து குழந்தைகளா இல்லை பெரியவங்களா பார்க்கணும். பெரியவங்கன்னா 40 years மேலே வந்து கண்ணு ப்ரெஷர் செக் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வியாதி இருக்கான்னு பார்க்கணும். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அப்புறம் நிறைய வேறு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ணை மருந்து விட்டு கண்ணில் உள்ள ரெட்டினா, விழித்திரை, அது செக் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கண் பார்வை அஃபெக்ட் ஆகாது. கண் பார்வை அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்கும். அதனால சுகர் இருக்கிறவங்க வந்து கட்டாயம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை மருந்து விட்டு செக் பண்ணிக்கணும். மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை, உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னா 1 and 2 years பண்ணால் கூட போதும். குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான், இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, பார்வை தெரியல அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்கப்பே உங்களுக்கு வந்து ஒரு 3 years, ஸ்கூலுக்கு போகும்போது 3 yearsல வந்து நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன வயசில் வந்து கண்ணில் தூசி விழுந்தாவோ உடனே ஒரு துணியை எடுத்து ஊதி அதை வந்து ஒத்துவாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு தடவையாட்ட அம்மாமார்கள் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அது கரெக்டாக? அது மாதிரி ஹீட் ப்ரெஷரோ இல்லை ஹீட்டோ கோல்டோ எதுக்கு பண்ணுவாங்க, எதுக்காக அது பண்ணுறாங்க? அப்போ கண்ணில் வந்து தூசி விழுந்துட்டால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில் வந்து கண்ணை வந்து கழுவிடலாம். பண்ணக்கூடாது வந்து கண்ணை தேக்கக்கூடாது. ஓகே. சப்போஸ் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிக்கல் கண்ணிலையா இல்லை ரப்ப அடியிலையா போயிருந்தா அது தேய்ச்சா ஃபுல்லாக கீறல் விழுந்துடும். ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் வந்து கண்ணில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தாய்ப்பால் எடுத்து ஊற்றுறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாகும். ஸோ நேராக அந்த கண்ணை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் கிளியர் ஆகலைன்னா உடனடியாக கண் டாக்டர் வந்து நேரில் போய் அந்த மெஷின்லாம் வச்சு பார்ப்பாங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா, கண்ணை வந்து மடக்கி பார்ப்பாங்க, ஏதாவது தூசி விழுந்திருக்கா. தூசி விழுந்தால் சொட்டு மருந்து போட்டு எடுத்து விட்டுருவாங்க. அது வந்து சேஃப். அது ஹாட் ஆர் கோல்டு எது இது வைக்கிறது கண்ணுக்குன்னு, அது நல்ல குவெஸ்டன். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது எப்படின்ட்டு.
ஸோ சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்குறதா இல்லை ஐஸ் ஒத்தடம் கொடுக்குறதா, அது ரெண்டில். அலர்ஜி அந்த அடிப்பட்டதுக்கு வந்து ஐஸ் ஒத்தடம் கொடுக்கணும். கண் கட்டி வலியோட வருது இல்லையா, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு மை போடுறது அது கண்ணை பாதிக்குமா பாதிக்காது? குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலாகவே ரொம்ப அழகாக இருப்பாங்க எல்லா குழந்தைகளும். இல்லை அதுக்கு வந்து மை கண்ணை உள்ளே போடுறது வந்து முக்கால்வாசி அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மை இப்போ எல்லாம் தயாரிக்கிறதுலாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஏதாவது அலர்ஜி வந்துருச்சுன்னா அது குழந்தைக்கு வந்து கண்ணு சிவப்பாகிறது, தண்ணி வர்றது, இந்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் மை வந்து குழந்தைன்னா குழந்தைக்கு மட்டும் போட மாட்டாங்க, அதை வந்து பெரியவங்களும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன்லாம் தொத்திக்கும் குழந்தைக்கு. ஸோ மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியும் வைக்கணும்னா கன்னத்தில் இல்லை வேறு எங்கேயாவது இது பண்ணிக்கலாம். கண்ணு உள்ளே வந்து டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொண்ணுங்க வந்து பெரும்பாலும் காஜல் மஸ்காரா கண்ணில் போட்டு தீட்டிடுவோம், அதெல்லாம் வந்து கண் பாதிப்பு ஆகுமா? காஜல் மஸ்காரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. பிகாஸ் இந்த ஏஜில் போடாமல் எப்போ நீங்கள் போட போகிறீங்க? ஒன்லி இது ப்ரிகாஷன் என்ன எடுக்கணும்னா, நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கானது வந்து தனியாக நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரே ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிடணும். வருஷ கணக்கிலலாம் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு வெளியில் இது பண்ணுற மாதிரி. அண்ட் தென் அது போட்டுட்டு ஏதாவது அலர்ஜி இருக்குன்னா அந்த பிராண்ட் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் கண்ணுன்னா வந்து எதுவும் போடக்கூடாது. இல்லை பரவாயில்ல எனக்கு சென்சிட்டிவ்னஸ் எதுவும் இல்லை, போட்டால் அரிப்பு ரெட்னஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் போட்டால் நீங்கள் வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் படுக்க போகணும். அந்த மேக்கப் போடவே படுத்தா அந்த ஸ்கின் ரியாக்ஷன், இந்த ஸ்கின்னை டார்க் ஆகுறது, கண்ணு கீழெல்லாம் கருவளையம் வர்றது, அதெல்லாமே அதிகமாகும். இப்போ ஸ்டைலுக்காக கலர் லென்ஸு யாரை பார்த்தாலும் லென்ஸ் வைக்கிறது, கலர் லென்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? கலர் லென்ஸுங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது வந்து 0 பவர்லேயும் வருது, பவர்லேயும். கண்ணாடிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற காண்டாக்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு கலர் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து நல்லா ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, அதுக்குள்ள கேஸ், அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸு க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு உண்ட சொல்யூஷனில் தான் அதில் வந்து டிப் பண்ணி சோக் பண்ணி வைக்கணும். நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரா சலைனா அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் டெய்லி 24 ஹவர்ஸில் அந்த சொல்யூஷன் வந்து மாற்றணும். எவ்ரிடே நீங்கள் வந்து போடுறீங்களா இல்லையா அந்த சொல்யூஷன் மாற்றிட்டு லென்ஸை க்ளீன் பண்ணி திரும்ப அந்த பாக்ஸில் வைக்கணும். போடலனாலும் அது கண்டிப்பாக அந்த லிக்விட் வந்து மாற்றாமல் வச்சிங்கன்னா அதில் வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் வளரும். அப்போ அதே எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் முடியும். சில சமயம் வந்து கண் பார்வையே இழக்க நேரிடும். ஸோ அதனால் வந்து காண்டாக்ட் லென்ஸுங்கிறது நீங்கள் எப்போது போடுறதுன்னா டிஸ்போசபிள்னு இருக்குது, யூஸ் அண்ட் த்ரோ. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 1 டேயில் வந்து 1 or 2 டேஸில் நீங்கள் வீசிடணும். இல்லைன்னா அது நீங்கள் டெய்லி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். டெய்லி அந்த சொல்யூஷன் மாற்றணும், காண்டாக்ட் லென்ஸ் க்ளீன் பண்ணி சோப் பண்ணி வைக்கணும். காண்டாக்ட் லென்ஸ் போட்டு தூங்கக்கூடாது. ஒரு 6 to 8 ஹவர்ஸ் போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா சேஃபு. இல்லைன்னா இந்த கண்ணில் வந்து இந்த கிருமி தாக்குதல் வந்து அப்புறம் பெரிய ப்ராப்ளத்தில் நிற்கும். தினமும் ஒரு கண் நல்லதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்க்ரீன் ஃப்ரீ டைம் தயவு செய்து கொடுங்க, குழந்தைகளா பெரியவங்களா எல்லாம். அது எப்படி கொடுக்குறதுனா, நீங்கள் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி, வெளியில் வந்து நிறைய விளையாடணும். சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படணும். 1 to 2 hours a day டெஃபினட்டாக. ஏன்னா அது வந்து 2 விஷயத்துக்கு நல்லது. ஒன்று வந்து கண்ணை வந்து ரிலாக்ஸ் ஆகும், தூரமாக பார்க்கும்போது கண் ரிலாக்ஸ் ஆகும், கண் நிறைய ஒர்க் இதாகாது. அதனால் பவர் வந்து ரொம்ப அதிகமாகிறத தடுக்கும். செகண்டு, சூரிய ஒளியில் வந்து உங்களுக்கு வைட்டமின் டி சத்து வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. அந்த வைட்டமின் டி வந்து ட்ரைனஸை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். வைட்டமின் டி சத்து கம்மியானால் உங்களுக்கு கண் ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். நிறைய ஸ்டடீஸ் பண்ணி இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஜென்ரலாக உடம்புக்கு நல்லது இல்லையா, ஃபிட்டாக வச்சுருப்போம் நம்மளை. ஐடி ஊழியர்கள் இந்த பிரச்சனைக்கு தான் மோஸ்ட்லி என்கிட்ட வராங்க, இந்த மாதிரி ஒரு கண் பிரச்சனைக்கு தான் வராங்க அப்படின்னா என்ன பிரச்சனை? ஐடி பீப்புள் வந்து மெயினாக வர்றது வந்து கண் வந்து சோர்வடையுது, கண்ணை சுற்றி வலிக்குது, ஸ்க்ரீன் பார்க்க ஆரம்பித்தாலே கண்ணை சுற்றி வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனையில் தான் வராங்க. ஸோ மருந்து விட்டு கரெக்டாக செக் பண்ணி அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி தேவை இருந்தால் கட்டாயம் போடணும். அது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து கண்ணை தவிர மெயினாக வந்து அவங்க உட்கார பாஸ்டர் இருக்கு இல்லையா, கரெக்டு பாஸ்டர் இருக்கணும். முதுகு நிமிர்ந்து இருக்கணும், கழுத்து இப்படி. அதை கரெக்டு பாஸ்டர் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு பாதி இது சரியாயிடும்.
அதுக்கப்புறம் ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதை எவ்ரி 20 மினிட்ஸ் நம்ம கண்ணுக்கு பிரேக் எடுக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம். இல்லைன்னா நெக் எக்ஸசைஸ், கையை ஸ்ட்ரெச் பண்ணுறது ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்ணை தவிர உங்களுக்கு ஜாயின்ட் ப்ராப்ளம், நெக் பெயின் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடணும். ஒரே பொசிஷனில் நீங்கள் நெக் வச்சுருந்தீங்கன்னா நெக் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். ஸோ நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரியெல்லாம் இப்போ சேரில் உட்காந்துட்டே பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணும். ப்ளஸ் இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா அதுவும் ரொம்ப நேரம் உக்காந்துட்டு இருந்தால் அது இன்னும் மோசமாகும். அதனால வந்து வாக்கிங் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணணும். ஸோ வாக்கிங்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் அ டே. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னதை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் நான். டைம் வந்து எப்படியும் சேர்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த்துக்கு வந்து டைம் கொடுக்காட்டி வேறு எதுக்கு டைம் கொடுக்க போகிறீங்க இல்லையா? ஹெல்த் வந்து திரும்பி போனால் வராது. இப்போ வந்து நம்ம குடும்பத்திலே வந்து யாராட்டும் ஒருத்தர் கண்டிப்பாக கண்ணாடி போடுறாங்க. இப்போ வர்ற காலத்தில் கண்ணாடி வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிடுமா? அது மாறிடும். ஆனால் மாறக்கூடாது. அது வந்து பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நம்ம முதல்ல ரோல் மாடலாக இருந்தால் தான் நம்மளை பார்த்து நம்ம பசங்க வந்து கற்றுப்பாங்க. நம்மளே எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்து, டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு உட்காந்து அதே பழக்கம் தான் வரும். ஸோ பசங்க முன்னாடி வந்து நம்ம வந்து கேஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். சாப்பிடும்போது வந்து ஃபோன் பார்க்குறது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன் இல்லாத ஆக்டிவிட்டி அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணால் டெஃபினட்டாக குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹெல்த்தியாக வரும். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ எஜுகேஷன் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆன்லைன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரீன் பார்த்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் நம்ம வீட்டிலையாவது இருக்கிற டைமை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். அது மெயினாக பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.